வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வருஷமே கழிச்சு ஒரு லாங் வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் 1 கிலோ அளவுக்கு இறால் எடுத்துருக்கிறேன். அந்த இறாலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசி வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி உரிச்ச இறால் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். உரிச்சதெல்லாம் போக இது 1 கிலோ இருக்கும். 1 கிலோ இறாலுக்கு நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் லெமன்ல இருந்து ஒரு ½ லெமன் போல் ஜூஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இந்த கரம் மசாலா இல்லைனாலுமே இந்த இறால் வறுவல் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் இந்த இறாலை ஊற வைக்கணும். ஊற வைக்க ஒரு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். ஆனால் ஊற வச்சோம் அப்படின்னா அந்த மசாலா இறால இறங்கி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பொரிக்கிறதுக்கு நல்ல ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் பேன் எடுத்தீங்கன்னா அந்த இறால இருந்து தண்ணி விடும் போது அது வத்துறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். நான் இன்னைக்கு இதை தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு என்ன ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஊற வச்சிருந்த இறால இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இறால் வெந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இறால் போட்டதுக்கப்புறம் இறால இருந்து நிறைய தண்ணி விடும். அந்த தண்ணி வத்துற ஸ்டேஜில் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறணும். வெங்காயம் போட்டோன்னே எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதை ஒரு 10-15 நிமிஷத்துக்கு டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த இறாலில் இந்த வெங்காயம் நல்லா பைண்ட் ஆகி இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா இறால்லையும் இந்த வெங்காயத்துலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ அதை பற்ற வைக்கிறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சுக்கிறணும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கும். அந்த இறாலே வெங்காயம் மசாலா நல்லா பைண்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து அந்த இறால் மேலே போட்டு நல்லா ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் அந்த இறால இறங்கணும். கருவேப்பிலை போட்டு கொஞ்ச நேரத்துலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நல்லா வத்த விட்டுருக்குறேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தான் இறால் வறுவல் கிடச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.